தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். நீங்க எவ்வளவு நாட்பட்ட சோரியாசிஸ் நோயாளியா இருந்தாலும் மருந்தே இல்லாம கண்ட்ரோல் பண்ண முடியும். சோரியாசிஸ் நோய் பெரும்பாலும் வரக்கூடிய ஏஜ் குரூப்னு பாத்தீங்கன்னா 25 இருந்து 35 குரூப் தான். வெயில்ல இருந்து வேற வீட்டுக்குள்ள வந்து ஏசியை போட்டு அந்த சில்ல உட்கார்ற அந்த ரேஷ் டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அது உடனே நமக்கு வந்து பாதிப்பு உருவாகும். இச்சிங் அப்படின்ற ஒரு விஷயமும் சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் ரெண்டும் வேற வேறையா இல்ல ஒண்ணா? சோரியாசிஸ் நோயில அரிப்புகள் வராது. சோரியாசிஸ் நோயில பேட்சஸ் நீங்க பாப்பீங்க. வறண்ட தோலை நீங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்களா போய் அதை சுரண்டி எடுப்பீங்க. சோரியாசிஸ் நோயில அரிப்புகள் வரவே வராது. இப்போ சோரியாசிஸ் அப்படின்னாலே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார், இது உண்மையா சார்? அதாவது ஒரு மனிதன் டு இன்னொரு மனிதன் சோரியாசிஸ் ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே சார். ஆனா ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துருக்கோம். அந்த வகையில் வாழ்வியல்ல மருத்துவமும் ஒன்றுதான், மருத்துவத்தை தனியாக பார்க்க வேண்டாம்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய டாக்டர் கௌதமன் சார் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா சார். உங்ககிட்ட தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல சார், என்னதான் தீர்வு கொடுத்தாலுமே நிறைய பேர் இந்த ஒரு பிரச்சனையால் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு சொல்யூஷன் அப்படின்றத தாண்டி இவங்க லைஃப் ஸ்டைல்லேயே என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணணும் சார்? முதல்ல இந்த சோரியாசிஸ் நோய் ஏன் வருது அப்படிங்கிற காரணங்களை புரிஞ்சுக்கணும். 5 முக்கியமான காரணம். ஓகே சார். முதல் காரணம் என்னன்னா, மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை யாரெல்லாம் வெளிப்படுத்தாம இருக்காங்களோ அவங்களுக்கு சோரியாசிஸ் நோய். ஓ, அது நல்ல விதமாக இருந்தாலும் சரி, கெட்ட விதமாக இருந்தாலும் சரி. பொதுவாக வந்து நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்றீங்க, உங்களோட ஆஃபீஸில் தவறுகள் நடக்குது. இந்த தவறுகள் உங்களை சார்ந்த தவறு இல்லை, பட் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்குது, அது உங்களுக்கு தெரியுது. உங்களோட அதிகாரி வந்து உங்களை கூப்பிட்டாரு, எல்லாரையும் கூப்பிட்றாரு, ஏன் இந்த தவறு நடக்குதுன்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்து வெரிவெல் அந்த இடத்துல அந்த தவறு என்னங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு பதவியில் இருக்கீங்க, முக்கியமான இடத்துல இருக்கீங்க. ஸ்டில் நீங்கள் அதை சொல்லலை அப்படின்னும் போது அந்த உணர்ச்சி, மனதுக்குள் புதைந்து இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி, சீக்ரெட் அப்போ ஹேண்டில் பண்ணக்கூடாது. சீக்ரெட் இல்லை, இது வந்து தவறுகள். அதாவது நீங்கள் ரகசியங்கள் அப்படிங்கிறது வேற, தவறுகளை சுட்டி காட்டுவது அப்படிங்கிறது வேற. ஓகே. இப்போ அதே போல் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. இப்போ கணவனுக்கு ரொம்ப கோபம் வரும். அப்போ மனைவி வந்து நிறைய விஷயங்கள் அங்கே சொல்ல மாட்டாங்க, ஆனால் மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க. ஆமாம். அதே போல் மனைவிக்கு ரொம்ப கோபம் வரும், கணவனும் வாயை திறக்க மாட்டார். ஐயோ இந்த அம்மா கிட்ட வாய் கொடுத்து ஆகாதுப்பான்னு சைலண்டாக இருப்பார். இதில் 2 பேரில் ஒருத்தருக்கு நிச்சயமாக சோரியாசிஸ் வரும். ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, திருட்டு கணக்கு தான். ஏன்னா அவங்க கிளைண்ட்டுக்கு தான் சேவ் பண்ணி கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. அவங்களுக்கு சோரியாசிஸ் வரும். வக்கீல்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய கிளைண்ட்டு தப்பு பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் அவங்க டிஃபெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு சோரியாசிஸ் வரும். ஓகே சார். யாரெல்லாம் மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் தவறு என்று தெரிந்தும் அந்த உணர்ச்சிகளை மனசுக்குள்ளே வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் சோரியாசிஸ் வரும். ஓகே சார். இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன் சோரியாசிஸ் நோய் தீர மாட்டேங்குதுன்னு கேட்டீங்க இல்லையா, இதனால தான் தீர்றது கிடையாது. நீங்கள் ஒரு உடல் நோயாக இருக்கும்போது நீங்கள் மருந்தை சாப்பிட்டு உடல் நோயை சரி பண்ண முடியும். ஆனால் மனதிலிருந்து உடலுக்கு வரக்கூடிய நோயாக இருக்கும்போது இதுதான் முதல் காரணம். ரெண்டாவது பெரிய காரணம் அலர்ஜிஸ் தான். இன்னைக்கு வந்து உணவில் நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அலர்ஜிஸ் இருக்குது. ஆனால் எந்த அலர்ஜி நமக்கு இருக்குன்னே நம்ம யாரும் பார்க்கறதில்ல. உங்களுக்கு பால் அலர்ஜி இருக்கலாம், உங்களுக்கு வெங்காய அலர்ஜி இருக்கலாம், தினசரி உணவுப் பொருட்கள் இருக்கலாம். உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு சோரியாசிஸ் நோய் வருதுன்னு ஒரு டாக்டர் கிட்ட போவீங்க, அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாரு, இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு. மாடர்ன் மெடிசன் போனாலும் சரி, இயற்கை மருத்துவம் வந்தாலும் சரி, அந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் பெட்டர் ஆகும். நோய் நல்லா ஆயிடுச்சே, நான் திருப்பி சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கும் போது திருப்பி அந்த அலர்ஜி ட்ரிகர் ஆகும், திருப்பி அந்த நோய் வரும். ஓகே. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான். 3வது இம்பார்ட்டன்ட் ரீசன் கழிவுகள் தாம்மா. இன்னைக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி கூட யாரும் குளிக்கிறது இல்லை. கண்டிப்பாக. தோல் ஆரோக்கியத்துக்காக. மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கும் யாரும் சாப்பிட்றது இல்லை, குடல் ஆரோக்கியத்துக்காக. நம்ம ரத்தம்னு ஒரு பரிசோதனைக்கு போகும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள், தட்டை அணுக்கள், தொற்றுகள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நிறைய அணுக்கள் அதுக்குள்ளே இருக்கிறத பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 1000 சிகப்பணுக்களை பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 100 அணுக்கள் இறக்கின்ற தருவாயில் இருக்கும், ஒரு 100 அணுக்கள் அப்போ தான் உருவாயிருக்கும்.
மீதம் இருக்கக்கூடிய 800 அணுக்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 தான் வேலை செய்கிறதா இருக்கும். மீதி 400 வேலை செய்யாத டார்மெட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஸாக இருக்கும். அது உருவாகும், ஆனால் வேலை செய்யாது. ஓகே சார். அப்போ இந்த அணுக்கள் நம்ம உடம்புல அதிகமாகிட்டே போகும்போது நமக்கு உடம்புல பிராணவாயு உடம்புக்குள்ளே போகிறதுல 50% தான் உங்கள் உடம்பு பிராணவாயுவை எடுக்க முடியும். அப்போ 50% தான் உங்கள் உடம்பு ஒர்க் பண்ண முடியும். பட் ஆனால் நீங்கள் 100% எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அப்போ நீங்கள் டீடாக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் வெளியில் போயிட்டே இருக்கும். அப்போ 100% நல்ல செல்ஸ் இருக்கும், ஆக்சிடேஷன் நல்லா நடக்கும், உங்களுக்கு நோய் வராது. இது அதிகமாக அதிகமாக நோய் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோரியாசிஸ் நோய் பெரும்பாலும் வரக்கூடிய ஏஜ் குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா 25 to 35 குரூப் தான். 25 வரலாம் மோஸ்ட்லி யூஆர் கண்ட்ரோல்டு பை ஃபுட்டு. உங்கள் வீட்டில் இருப்பீங்க, டயட் இருக்கும், எல்லாமே இருக்கும். 25னா நீங்கள் கல்யாணம் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகிறது, இல்லை வேலைக்காக ஒரு இடத்துக்கு போகிறது, அப்படி வரும்போது அந்த இடத்துல அந்த மாற்றங்கள் வரதை பார்க்க முடியும். ஓகே. ஸோ இந்த 3வது முக்கியமான விஷயம் கழிவு நீக்கம் நம்ம செஞ்சுக்காமல் இருக்கிறது தான். 4வது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலநிலை மாற்றங்கள். இன்றைக்கி நம்ம ஏர் கண்டிஷனில் இருக்கோம், உடனே வெயிலில் போகிறோம், திருப்பி ஏர் கண்டிஷனுக்கு வரும். ஏசி இல்லாத அறையே இந்த உலகத்தில் இல்லைங்கிற அளவுக்கு உலகமே மாறிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? சென்ற வருடம் கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இந்த 18, 16லாம் வைக்கிறதுக்கு ஏர் கண்டிஷன் மிஷினுக்கு பேன் பண்ணிட்டாங்க. இப்போ மினிமமாக நீங்கள் வந்து 21 தான் வைக்க முடியும். அட் எனி காஸ்ட் நீங்கள் வாங்கக்கூடிய இந்தியாவில் வாங்கக்கூடிய எல்லா ஏர் கண்டிஷனும் 21 தான் மினிமம் டெம்பரேச்சர். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எதுக்காகனா எல்லாமே நம்ம ஏர் கண்டிஷன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால. அப்போ என்விரான்மெண்ட்டில் வரக்கூடிய மாற்றங்கள் இன்றைக்கி சோரியாசிஸ் நோயை மிகப்பெரிய அளவில் உருவாக்குது. ஓகே. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு மனிதனுக்கு சோரியாசிஸ் நோய் வருவதற்கு மனசு காரணமாக இருக்குது, அலர்ஜிஸ் காரணமாக இருக்குது, கழிவுகள் காரணமாக இருக்குது, என்விரான்மெண்ட் காரணமாக இருக்குது. இப்போ இந்த 4 ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது அந்த 4 ஃபேக்டர்ஸையும் கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம போகும்போது தான் நம்ம ஹெல்தி லைஃப்குள்ளே போக முடியும். ஓகே சார். அது இல்லாமல் இருக்கும்போது அதனால தான் அந்த நோய் திரும்ப திரும்ப வரக்கூடிய நோயாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே. இப்போ நம்ம ஏசி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்மளால் அது ஒரு சில இடத்துல கம்பல்சரி அவாய்ட் பண்ண முடியாது இல்லை சார்? இப்போ ஆஃபீஸ்லாம் போனால் கம்பல்சரி ஏசியில் தான் இருந்துக்கணும் அப்படின்னும் பொழுது ஃபுட் ஹேபிட் நம்ம வீட்டில் இல்லை, ஒரு ஹாஸ்டலில் இருக்கோம், இல்லை வெளியே ஸ்டே பண்ணியிருக்கோன்னா அங்கேயும் ஃபுட் ஹேபிட் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னும் பொழுது இதுக்கு சொல்யூஷன்ஸ் வேறு ஏதாவது இருக்கா சார்? சரி, ஏசி அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லமா. இப்போ நீங்கள் ஒரு அமெரிக்காவுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏர் கண்டிஷன் ஜோனு, நான் ஏர் கண்டிஷன் ஜோனு, நடுவில் ஒரு காமன் ஏரியா இருக்கும். ஓகே. இப்படி தான் ஏர் கண்டிஷன் அந்த காலத்தில் இருக்கும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஓல்டு கவர்மெண்ட் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்டார் வந்து ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு சின்ன காரிடர் இருக்கும், அதில் ஏர் கண்டிஷன் இருக்காது. அதுக்கு அடுத்து வெளியில் நீங்கள் போவீங்க. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கும். ஓகே. இன்றைக்கி வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம மாடர்னைஸ் ஆக என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஒரு கான்செப்டை நம்ம கம்ப்ளீட்டாகவே மறந்துட்டோம். அப்போ நான் ஏசியில் 18 உட்காந்துருக்கேன், உடனே 35க்கு போகிறேன். ஓகே. அப்படி பண்ணக்கூடாது. அதே போல் நான் 35லேருந்து வரேன், நேராக வெயிலேருந்து வேற வீட்டுக்குள்ளே வந்து ஏசியை போட்டு அந்த சில்லில் உட்காடுறேன். அந்த ரேஷ் டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அது உடனே நமக்கு வந்து பாதிப்பை உருவாக்குது. ஓகே. நீங்கள் சொல்கிறீங்க ஹாஸ்டல் ஃபுட் அப்படின்னு. இன்றைக்கி ஹாஸ்டல் ஃபுட்டில் நீங்கள் இருந்தாலும் கூட முறையாக உங்களோட உடம்பை டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் பிஸா சாப்பிடுங்க, பர்கர் சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிடுங்க, ஃபிஷ் சாப்பிடுங்க, என்ன வேணால் சாப்பிடுங்க. ஆனால் மாதத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ். அப்போ உணவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நம்ம கிடையாது, ஆனால் டீடாக்ஸ் பண்ணலாம். இதில் 2வது முக்கியமான விஷயம், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடணுமா வேணாமான்னு நம்ம தான் முடிவு செய்யணும். கண்டிப்பாக. நீங்கள் ஹாஸ்டலில் கொடுக்கக்கூடிய உணவுகள் பெரும்பாலும் ஓரளவுக்கு சத்துள்ள உணவுகள் தான். ஆனால் அதை விடுத்து நம்ம வெளியில் போய் உணவுகள் சாப்பிடும்போது தான் நமக்கு பிரச்சனை வருது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி உணவுகள் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ரசாயனம் சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்க்கலாம். 2வது டீடாக்ஸ் பண்ணுங்க. அப்போ உங்கள் உடம்புல கழிவுகள் இல்லாமல் இருக்கும்போது அன்வான்ட் டெபாசிட்ஸ் ஆஃப் டாக்ஸின்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே சார். சார், நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் இன்னுமே கிளாரிஃபை ஆகலை சார். இச்சிங் அப்படின்ற ஒரு விஷயமும் சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் ரெண்டும் வேறையா இல்லை ஒன்றா? இது இந்த ஒரு பேசிக் சந்தேகமே எல்லாருக்குமே இருக்குல்ல சார்? இதில் 3 பிரச்சனைகளை பார்க்கணுமா. முதல்ல சோரியாசிஸ் நோயில் அரிப்புகள் வராது. ஓ. நீங்கள் தலையில் கூட ஏற்படுகின்ற சோரியாசிஸ் நோய் கூட நீங்கள் தான் வந்து சுரண்டி எடுத்துக்கிட்டு இருப்பீங்களே தவிர அரிப்பு ஏற்படுத்தி சுரண்ட மாட்டோம். ஓ. சோரியாசிஸ் நோயில் பேச்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. வறண்ட தோலை நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்களாக போய் அதை சுரண்டி எடுப்பீங்க. சோரியாசிஸ் நோயில் அரிப்புகள் வரவே வராது. ஓகே சார்.
சரிங்களா? சோரியாசிஸ் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு நோய் இருக்குது, லிச்சன் பிளானஸ்ன்னு பேர். வறண்ட திசுக்கள் இருக்காது, ஆனால் பேட்சஸ் இருக்கும். அதில் அரிப்பே நம்மளை கொண்டு போட்டுரும். ஓகே. காலையிலேருந்து ராத்திரி வரலாம் சுரிஞ்சிக்கிட்டே இருப்போம். அதுதான் லிச்சன் பிளானஸ் நோய். ஓ, இதுலேயே வித்தியாசம் இருக்குது. ஆனால் இத்தனை நாள் நமக்கு அந்த வித்தியாசமே தெரியல. இப்போ சோரியாசிஸ் நோயில் அரிப்பே வராது, எப்பவுமே வராது. எவ்வளோ மோசமான சோரியாசிஸ் நோயாக இருந்தாலும் வராது. உங்களுக்கு இங்கே பேட்சஸ் இருக்குன்னு நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா இப்படி தடவி தடவி அதை க்ளீன் பண்ணுவீங்க. ஓகே. அப்போ தான் உங்களுக்கு அந்த பேட்சஸ் தெரியும், இல்லைனா உங்களுக்கு வரவே வராது. செகண்ட் ஃபேக்டர் வந்து சோரியாசிஸில் 3 வகை இருக்கிறது பார்க்கணும். ஒரு வகை நீங்கள் பார்க்கக்கூடிய சாதாரண சோரியாசிஸ் நோய், ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகும், உடஞ்சி விழும். இன்றைக்கி நைட்டு ஸ்கேல்ஸை க்ளீன் பண்ணிங்கன்னா நாளை காலையில் புதுசாக ஸ்கேல்ஸ் வந்திருக்கும். இது ஒரு டைப்பு. செகண்ட் டைம் ஸ்கேல்ஸே ஃபார்ம் ஆகாது, வெறும் பேட்சஸ் மட்டும் இருக்கும். தேர்ட் டைம் வந்து சீழோடு இருக்கக்கூடிய சோரியாசிஸ் நோய். பொதுவாக சோரியாசிஸ் இல்லை, இது ஒரு வகை. ஓகே. ஸோ இந்த சோரியாசிஸில் எப்படி வறண்ட திசுக்களை நீங்கள் பார்க்குறீங்களோ, இந்த சோரியாசிஸில் வெறும் சீழ்வடியும். நீங்கள் அப்படி தோலை அப்படி வைப் பண்ணிங்கனாலே ஊண்டு இருக்கிறத பார்க்க முடியும். சீழ்வடிந்து கடுமையான வலி வேதனையோடு இருக்கக்கூடியது ஒரு வகை. பஸ்டுலர் சோரியாசிஸ்ன்னு அதுக்கு பேர். ஓகே சார். வெறும் நகத்தில் மட்டும் வர சோரியாசிஸ் ஒரு டைப்பு, வெறும் மடிப்புகளில் வரக்கூடிய சோரியாசிஸ் ஒரு டைப்பு, தலையில் மட்டும் வரக்கூடிய சோரியாசிஸ் ஒரு டைப்பு, உடம்புல காலுக்கு இடுப்புக்கு கீழே மட்டும் வரக்கூடிய சோரியாசிஸ் ஒரு டைப்பு, உடம்புல கொழுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், வயிறு, பிட்டப்பகுதி, தொடைப்பகுதி, ஆர்ம்ஸு, இங்கே வரக்கூடிய சோரியாசிஸ் ஒரு டைப்புன்னு 16 வகையான சோரியாசிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். சோரியாசிஸ் நோய் ஒன்று கிடையாது, 16 வகை. ஓகே சார். பட் நமக்கு தெரிஞ்சது அது ஒரு காமன் நேம் மட்டும்தான். நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலே இன்றைக்கி எல்லாம் காமனாக சொல்கிறது அவங்களுக்கு இருக்க அரிப்பை சொல்ல மாட்டாங்க. சார் எனக்கு சோரியாசிஸ் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே வரும்போதே நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. நான் ஒரு நிமிஷம் நிறுத்த சொல்லிட்டு சொல்லுவேன், உடம்புல இருக்க பேட்சை காட்டு, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லு, இது சோரியாசிஸா இல்லையான்னு நான் சொல்லித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. ஏன்னா அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம முதல்ல நம்ம உடம்புல என்ன சோரியாசிஸ் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாதம் சார்ந்த சோரியாசிஸில் தான் உங்களுக்கு ஸ்கேல்ஸ் அதிகமாக வரும். உங்களுக்கு அப்படியே வறண்டு போயிடும். நீங்கள் காலையில் குளிக்கும்போது எல்லாம் சுரண்டி எடுத்து க்ளீன் பண்ணியிருப்பீங்க, 11 o'clock பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இது வாதம் சார்ந்த சோரியாசிஸ். பித்தம் சார்ந்த சோரியாசிஸ் வரும்போது தான் பஸ்டுலர் சோரியாசிஸ். உங்களுக்கு வந்து சீழ் வடியக்கூடிய எரிச்சல், வலி பயங்கரமாக இருக்கும். கபம் சார்ந்த சோரியாசிஸ்ங்கிறது ஒன்றுமே இல்லை, கிணத்துல போட்ட கல் மாதிரி அந்த பட்டை அப்படியே இருக்கும். 10 வருஷமாக இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஒன்றுமே ஆகாது. உடம்புக்குள்ளே வரலாம், உடம்புக்கு வெளியில் வரலாம், பட் எதுவுமே ஆகாது. நீங்கள் மருந்து எடுத்தாலும் அது போகாது, மருந்து எடுக்கலைனாலும் அது வளராது. ஸோ இது கபம் சார்ந்த சோரியா. அந்த மாதிரி 16 வெரைட்டிஸ் ஆஃப் சோரியாசிஸ். ஓகே சார். இப்போ சோரியாசிஸ் அப்படின்னாலே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார், இது உண்மையா சார்? அதாவது ஒரு மனிதன் டு இன்னொரு மனிதன் சோரியாசிஸ் ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே சார். ஆனால் இந்த சோரியாசிஸில் நீங்கள் நல்லா சொரிஞ்சு ஒரு காயத்தை உண்டாக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த காயத்தில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ, ஓகே சார். சரிங்களா? பொதுவாக அந்த பஸ்டுலர் சோரியாசிஸ்ங்கிறது ஒரு காயமாக இருக்கக்கூடியது. அதில் வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷனாக ஒரு டெர்மடைட்டிஸோ ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ வருதுன்னா அது அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். ஆனால் ப்ரைமரியாக இருக்கக்கூடிய சோரியாசிஸ் பரவாது. ஓகே சார். சார், நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன சார்? நிறைய பேர் சொல்யூஷன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு சொல்யூஷன் என்ன சார்? 5 சொல்யூஷன்மா. நம்பர் 1, டீடாக்ஸ். எப்போவுமே ஏன் டீடாக்ஸை சொல்கிறேன்னா, இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் குணப்படுத்த முடியாத எவ்வளவோ நோய்கள் இன்றைக்கி கழிவு நீக்கம் செய்யும்போது குணமாகிறத நம்ம பார்க்கலாம். மருந்தே தேவையில்லை. நீங்கள் டீடாக்ஸ் கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாலே நோய் வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் இருக்கிறத பார்க்கலாம். நம்ம வழக்கமாக கொடுக்கக்கூடிய பெரிய டீடாக்ஸ், அதாவது 6 நாளுக்கு நெய் மருந்து, 7வது நாள் பேதி மருந்து, இது உடம்புல வாதம் சார்ந்த சோரியாசிஸா, பித்தம் சார்ந்ததா, கபம் சார்ந்ததான்னு புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாத சமனி, பித்த சமனி, கப சமனி சார்ந்த மருந்தை எடுத்து பேதிக்கு மருந்து எடுக்கணும். இதை எடுத்துட்டு மாதத்துக்கு ஒரு முறை 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை, விளக்கெண்ணெய் சேர்த்து மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய டீடாக்ஸ். ஓகே சார். இதை நீங்கள் எடுத்தீங்கனாலே நீங்கள் எவ்வளவு நாட்பட்ட சோரியாசிஸ் நோயாளியாக இருந்தாலும் மருந்தே இல்லாமல் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த டீடாக்ஸை மட்டும் கரெக்ட் பண்ணிங்கன்னா. இன்றைக்கி சோரியாசிஸ் நோயாளிகள் நிறைய பேர் இங்கே வரும்போது நான் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் டீடாக்ஸ் கொடுத்துட்டு மருந்தே இல்லை அவங்களுக்கு, இதுதான் எழுதி கொடுப்பேன். ரொம்ப ஸ்கின்னு ட்ரையாக இருக்குன்னா சோரா ஸ்கின் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்குது, அந்த ஆயிலை மட்டும் தடவுங்கன்னு எழுதி கொடுப்பேன். நிறைய பேர் அதில் தே ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது 4 மாத்திரை ஸ்டீராய்டு மாத்திரைன்னு வரும். நான் டீடாக்ஸ் முடிச்சுட்டு பொதுவாக கொடுக்க மாட்டேன், இதுதான் எழுதி கொடுப்பேன். நல்ல கண்ட்ரோல் ஆகிறத நம்ம பார்க்குறோம். செகண்ட் ஃபேக்டர் வந்து மெடிடேஷன், தியானம் தேவை. ஏன்னா சோரியாசிஸ் இட்ஸ் அ சைக்கோசோமேட்டிக் நோய். இது வந்து ஒரு உடல் நோய் கிடையாது, இது மனதிலிருந்து உடலுக்கு வரக்கூடிய நோய். இந்த புரிதல் தேவை.
நாங்கள் வந்து ஒரு 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 மெடிடேஷன் சென்டரோடு சேர்ந்து ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணோம். 2008 2014 வரலாம் 6 வருஷம் பண்ண ரிசர்ச். இந்த ரிசர்ச்சில் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு 300 சோரியாசிஸ் நோயாளிகள் இயற்கை மருத்துவ சிகிச்சையிலேருந்து குணமடைந்தவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து டெய்லி மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி அண்டு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்து அவங்கள கிட்டத்தட்ட 6 வருஷம் நாங்கள் ஸ்டடி பண்ணோம். யாரெல்லாம் கரெக்டான ப்ரோட்டோக்காலில் இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் திருப்பி சோரியாசிஸ் வரவே இல்லை. யாரெல்லாம் அதை இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியாது, இல்லை வந்து எனக்கு மன அழுத்தம் இருக்குது ஆனால் என்னால் மெடிடேட் பண்ண டைம் இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்குமே சோரியாசிஸ் ரெக்கரண்ட் ஆனதை நாங்கள் பார்த்தோம். ஓகே சார். ஸோ இதுலேருந்து என்ன, நோய் குணமாகறதுக்கு மட்டும் இல்லை, ரெக்கரண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் தான், இதய நிறைவு தியான பயிற்சி தான். வெரி எக்ஸலண்ட். உடம்பை மட்டும் இல்லை, மனசை மட்டும் இல்லை, ஆத்மாவையும் குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த மெடிடேஷன் ஹார்ட்ஃபுல்னஸ். அதை பண்ணும்போது பெரிய சேஞ்ச் இருக்கிறத பார்க்கலாம். தேர்டு விஷயம், நம்ம அலர்ஜியை நம்ம ஸ்டடி பண்ணிக்கிறது. உதாரணத்துக்கு இப்போல்லாம் ஒரு லேட்டஸ்ட்டு பிளட் டெஸ்ட் வந்துருச்சு. முன்னாடிலாம் வந்து ஒரு 20 ஊசி எடுத்து கையில் போட்டு எது வீங்குது எது குறையுதுன்னு பார்த்து சொல்லுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் பிளாஸ்மா லெவலில் நமக்கு என்ன அலர்ஜிஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அலர்ஜியை கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. 20% அலர்ஜி, 40% அலர்ஜி, 60% அலர்ஜி. உதாரணத்துக்கு உங்களுக்கு வேர்க்கடலை அலர்ஜி 20% இருக்குன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வேர்க்கடலை சாப்பிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் அந்த 20% வாரத்தில் 4 முறை சாப்பிட்டீங்கன்னா அது 80% ஆகும்போது உங்களுக்கு அலர்ஜி வரும். ஓகே சார். ஸோ இதை கேரக்டரைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி ஆண்டர்சன் லேப்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபல நிறுவனம், அவங்க தான் சென்னையில் பண்ணுறாங்க. இந்த டீட்டெயில் அலர்ஜி டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது நமக்கு ஒரு பெரிய கிளாரிட்டியை கொடுக்குது. இப்போ சில குழந்தைகள்லாம் சோரியாசிஸ் நோயோடு வரும்போது டீடாக்ஸ் முடித்த பிறகு அவங்க பெற்றோர்கள்கிட்ட நான் இதை தான் பண்ண சொன்னேன். அவங்க செஞ்சு கொண்டு வரும்போது அலர்ஜி என்னங்கிறது அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை அவாய்ட் பண்ண சொல்லும்போது இந்த குழந்தைகளுக்கு ரெக்கரன்ஸ் இல்லாமல் இருந்தது. ஓகே சார். ஸோ இந்த அலர்ஜியை நம்ம என்னங்கிறத ஸ்டடி பண்ணணும், சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணணும். 4வது, தோல் வறட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் குளியல். நீங்கள் வந்து ஒரு தைலங்கள் வந்து மருந்தூட்டப்பட்ட தைலங்கள், கடையில் வாங்குகிற தைலம் தான் போடணும்னு அவசியம் இல்லை. விளக்கெண்ணெய் போட்டாலே போதும். நல்லா ஒரு 50 மில்லி விளக்கெண்ணெய் எடுத்து சூடு பண்ணிவிட்டு நல்லா நெத்தியிலேருந்து கால் வரை, இப்போ கோடைக்காலம் வந்துருச்சுன்னா உச்சந்தலையிலேருந்து கால் வரையே வாரத்துக்கு 2 நாள் நல்லா தடவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து குளிக்கணும். ஒரே ஒரு கண்டிஷன், குளிக்கிறதுக்கு சோப் ஏதாவது யூஸ் பண்ணணுமே தவிர சீயக்காவோ இல்லை குளியல் பவுடரோ போடக்கூடாது. ஓகே சார். சரிங்களா? ஏன்னா சீயக்காய் குளியல் பவுடர் போட்டிங்கன்னா கம்ப்ளீட் மாய்ஸ்சர் போய் ட்ரை ஆகி திரும்பவும் ப்ராப்ளம் வரும். இது வந்து சோரியாசிஸ் இருக்கவங்களுக்கு மட்டும். ஸோ அதை போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் மெயின்டைன் ஆகும். மாய்ஸ்சர் இருந்தாலே பேச்சஸ் இருக்காது. ஓகே. 5வது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது, தேவைன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட் தக்ரதாரைன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட். ஓகே. இது என்னென்னா, நாங்கள் ஒரு நம்ம உடம்புல இருக்கிறது வாதம், பித்தம், கபம்ல எந்த வகையான சோரியாசிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கஷாயங்களை சூஸ் பண்ணும். ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு இந்த கஷாயங்கள் போட்டு அந்த பாலில் உர ஊற்றி இதை தயிராக மாற்றிடுவோம். இந்த தயிரை கடைஞ்சி நல்லா வெண்ணெய் எடுப்போம். இந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக்கிடுவோம். இந்த கடைஞ்சி எடுக்கக்கூடிய மோர் இருக்கு இல்லையா, இந்த மோரை, இந்த வெண்ணெயை நெய் ஆக்குறோம் இல்லையா, இந்த நெய்யை உடம்பெல்லாம் பூசிட்டு இந்த மோரை கொண்டு செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் தான் தக்கரதாரைன்னு பேர். ஓகே சார். வெரி ஸ்பெஷல். இன்றைக்கி இந்தியாவிலே இதை பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் நம்மளோட மருத்துவமனை தான், வேறு எங்கேயும் பெருசாக பண்ணுறதில்ல. இந்த தக்கரதாரையோட ஒரு பியூட்டி என்னென்னா, இப்போ வந்து நெய்வேலியிலேருந்து ஒரு மேடம் வந்திருந்தாங்க. அவங்க நடந்து வந்தாலே செதில் கொட்டும். சாதாரணமாக அவங்க நடந்து வராங்கனாலே கிராக் ஆகி அப்படியே செதில் கொட்டிக்கிட்டே வரும். அவங்க வந்து நெய்வேலியில் ரொம்ப டாப் பொசிஷனில் இருக்கவங்க, வேலையை விட முடியாது. ஆனால் இந்த பிரச்சனையும் பாடுபடுத்துது. சென்னையில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு டெர்மட்டாலஜிஸ்ட், பெஸ்ட்டு இம்யூனாலஜிஸ்ட் எல்லாரையும் பார்த்தாச்சு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அந்த அம்மா மருந்துகள் சாப்பிட்டு அவங்களுக்கு மருந்துகள் மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு. இங்கே வரும்போதே என்கிட்ட முதல் கண்டிஷன், சார் எனக்கு மருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்தாங்க. அவங்களுக்கு டீடாக்ஸ் முடிச்சுட்டு இந்த தக்கரதாரை 48 டேஸ் கொடுத்தோம். அவங்க தோல் எப்படி மாறுச்சுன்னா, நீங்கள் குழந்தையோட உடம்பு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு அவங்களோட ஸ்கின் டர்ன் ஆச்சு. பட் இட் டேக்ஸ் டைம். 48 நாள் பண்ணோம். இந்த சோரியாசிஸ் நோய் நல்லா குணமாகணும், நிரந்தரமாக குணமாகணும்னா டீடாக்ஸ், எண்ணெய் குளியல், அதோட முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது இந்த மெடிடேஷன். இது கூட இந்த தக்கரதாரைன்னு சொல்லக்கூடிய சிகிச்சை. இந்த தக்கரதாரை பண்ணாலே எவ்வளவு நாட்பட்ட கட்டுப்படாத சோரியாசிஸ் இருந்தாலும் மாறிடும்.
இதில் என்ன ப்ராசஸ்னால் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹெர்ப்ஸை சூஸ் பண்ணி அதில் பால் கஷாயம் செய்து அதை தயிராக்கி அதை கடைந்து எடுக்கக்கூடிய மோர், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெயை நெய்யாக்கி பண்ணக்கூடியது. இட்ஸ் அ ஃபினாமினல் ட்ரீட்மெண்ட். அதை பண்ணும்போது எவ்வளவு நாட்பட்ட சோரியாசிஸ் இருந்தாலும் மாறி போகும். கண்டிப்பாக சார். சோரியாசிஸ் பிரச்சனைக்கு வந்து தீர்வே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி நீங்கள் தீர்வு கொடுத்துருக்கீங்க சார். தொடர்ந்து எங்களுடைய ஆதன் ஆன்மீகமில் நீங்கள் பயணிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.